இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு குட்டி யானை போய் ஒரு கடையில் இருக்கிற வாழைப்பழத்தை பறிக்க நினைக்குது. ஆனால் அதோட பின்னாடியே வந்த தாயான அதை அந்த மாதிரி பறிக்கக்கூடாது சொல்லிட்டு தடுத்து நிறுத்துது. இதுலேருந்து என்ன புரியுதுன்னு பாருங்கள். தப்பு செய்யும்போது யாராக இருந்தாலும் தடுக்கணுன்ற ஒரு எண்ணம் ஐந்தறிவு கொண்ட விலங்குக்கே தெரியுது. அந்த ஐந்தறிவு கொண்ட விலங்குக்கு வாயில்ல பேச தெரியாது, கேட்க தெரியாது, கடைனா என்னன்னு கூட தெரியாது. வாழைப்பழத்தை அவங்க விற்கிறாங்க, அது காசுக்காக விற்கப்படுகிறதுன்ற ஒரு எண்ணம் கூட அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த அறிவே இல்லாத இந்த ஐந்தறிவு ஜீவனுக்கே குட்டி தன்னோட பிள்ளை தப்பு செய்யும்போது கண்டிக்கணும்னு தோணுது. ஆனால் மனுஷலாகிய நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும்போது நம்ம கண்டித்து உணர்த்துறோமா? நம்ம பிள்ளை சில இடத்துல நிறைய தப்பு பண்ணுது, அந்த நேரத்தில் நம்ம கண்டிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட செல்ல பிள்ளை, அது கேட்டது உடனே வாங்கி தந்துடுறோம். அது தவறு செய்யும்போது நம்மளும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பேரண்ட்டாக இருந்து பிள்ளைகள் சின்ன தப்பு முதல் பெரிய தப்பு வர செய்யறதுக்கு நம்மளே ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறோம். அப்போ நம்ம தப்பு செய்யறதுக்கு அவைகள் தூண்டப்படுற ஒரு இடம் பேரண்ட் கிட்ட இருந்துதான்றதை நம்ம மறக்கக்கூடாது. தப்பு செஞ்சால் கண்டிக்காமல் விடுற பேரண்ட்டு தான் ஒரு பிள்ளைகள் பெரிய கொலகாரனாக கூட உருவாகிறதுக்கு முதல் காரணமாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளை கவனிக்காத பெற்றோருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.